தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜயன் அறிவிப்புக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. நெல்லுக்கு ஒரு 250 ரூபா ஊக்கத்தொகையும் கரும்புக்கு 709 ரூபா ஊக்கத்தொகைங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகிற அறிவிப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு. ஆனால் இவங்க தேர்தலில் சொன்னது நெல்லுக்கு ஒரு 3500 ரூபா குண்டாலுக்கு தரோங்கிறது மாதிரி கரும்புக்கு 4500 தரோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அது நிறைவேறலை. அதையும் சேர்த்து அறிவித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கு. உடனடியாக அதையும் சேர்ந்து நான் கேட்குறோம். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை இதன் மூலமாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ரகத்துக்கு 2750 பொது ரகத்துக்கு 2600 கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்குதுங்கிறது வரவேற்க உண்டு. ஏன்னா அது ஒரு முயற்சியை வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னீங்க அப்படின்னா நெல்லுக்கு 3500 குவிண்டாலுக்கும் கரும்புக்கு டன்னுக்கு 4500 நீங்கள் ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்க. ஆனால் அது இன்றைக்கி இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அறிவிக்கணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வேண்டுகோள்.